துன்மார்க்கனான ஒரு துன்மார்க்கத்திற்கு ஒத்த ஒரு பயம். இந்த துன்மார்க்கன் என்ன செய்யணும் தெரியாது என்ற பயம் இருந்தது. அவன் தேவ பக்தி நிறைந்தவனாய் காணப்படுகிறவன். தேவ பயம், அவனுக்குள் இருக்கிற தேவ பயம் மற்றவர்களும் தேவ பயத்துக்குள்ளே நடத்துகிறது. பிரசங்கம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, ஆராதனை இல்லை, பாடல் இல்லை, நடனம் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் இயேசுவின் பாட்டில் அமர்ந்திருந்ததை பார்த்து ஜனங்க பயப்படுகிறார்கள். அப்பொழுதும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ போய் உன் இனத்திலே உன் ஜனத்திலே தேவன் செய்ததை சொல், என் பின்னாலே வர வேண்டாம், நீ இப்போ ஊழியம் வேறு இடத்துல இருக்குது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆள் கிடைத்தால் போதும் என்று இயேசு சேர்த்து கொள்ளுகிறது இல்லை. யார் எங்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசுவை தொடும்படி வருகிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். இயேசு தொட வேண்டும் என்ற மனநிலையில் வந்து அமர்ந்திருக்கிற பொழுது அது வேறு விதமான ஆயத்தமாக இருக்கும். இரு காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு உங்களை தொட்டால் நீங்கள் பேசுவீர்கள். இயேசுவை நீங்கள் தொட்டீர்கள் என்றால் அவர் பேச ஆரம்பிச்சிடுவார்.